அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ பாலாஜி ஜோதிட நிலையம், தாரமங்கலம். அண்மையில் பார்த்த ஒரு ஜாதகம் பாருங்கள். 28/11/1981 10 மணி 50 நிமிஷம் மேட்டூரில். இந்த ஜாதகத்தை அந்த ஜாதகரே வந்தார். கொண்டு வந்து ஜாதகத்தை நீட்டி உக்காந்தார். நான் ஒரு 5 நிமிஷம் கணக்கு போட்டு இந்த போர்டில் என்ன இருக்குதோ இதை மட்டும்தான் போட்டு நான் பலன்கள் சொன்னேன். ஒரு 3 விஷயம் மட்டும் சொன்னேங்க. நான் முன்னாடியே கேட்டேன், சார் நீங்கள் ஏதாவது பர்டிகுலராக கேட்குறீங்களா இல்லை நானே சொல்லட்டுமாண்ணே? நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் சொன்னால் ஆரம்பத்துலேருந்து சொல்லுவேன் அப்படின்னேன். முக்கியமான விஷயங்கள்லாம் சொன்னேன். சாரத்தினுடைய அடிப்படையில் சில விஷயங்கள்லாம் சொன்னேன். அதில் முக்கியமான பாயிண்ட்டு ஒரு 3 பாயிண்ட்டு அப்படின்னேன். சொல்லுங்கன்னாரு. 1, நீங்கள் பிறந்த உடனே உங்கள் அப்பா ஒரு கடுமையான விபத்தில் சிக்கியிருக்கணும், படுக்கையாக இருக்கணும், அல்லது அவர் உங்களை விட்டு போயிருக்கணும், குடும்பத்தை விட்டு போயிருக்கணும். இந்த 2 ஆப்ஷன் அப்பாவை பற்றி. 2வது, உங்களுக்கு திருமணமாகி ஒரு குழந்தை இருக்கணும், ஆனாலும் ஒரு திருப்தி இல்லாத திருமணம், அடிக்கடி வம்பு வழக்கு, இந்த மாதிரி பிரிவினை அப்படின்னு. 3வது பாயிண்ட், நீங்கள் அரசு சம்பந்தமான வேலை கிடைக்குமா அப்படின்னு மனசில் ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை கேட்க வந்திருக்கணும் அப்படின்னு. எனக்கு இது 3 மட்டும் சொல்லுங்கள் போதும் அப்படின்னார். இதை 3 பாயிண்ட் மட்டும் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னார். அப்பா, உங்களுடைய லக்னம் மகர லக்னம், லக்னாதிபதி சனி போய் 9ஆம் இடத்துல, அப்பாவை குறிக்கக்கூடிய இடத்துல 9ஆம் இடத்துல போய் இருக்கிறார். அவர் வாங்கின சாரம் செவ்வாய் சாரம், செவ்வாய் 8ல். அப்பா சாரம் கெட்டு போயிருக்கு. 8ங்கிறது பாதிப்பு, விபத்து. அது மட்டும் இல்லை, 8ஆம் அதிபதி யார் பாருங்க, சூரியன். அந்த செவ்வாய் வாங்கின சாரம் சூரியன் சாரம். சூரியன் நிற்கிற இடம் பாருங்கள், பாதகஸ்தானம். மகர லக்னத்துக்கு பாதகஸ்தானம். யாரோட சேர்ந்து நிற்கிறாரு? ஒரு நீச்ச கிரகத்தோட, நீச்ச சந்திரனோட. அப்போ அதுக்கு பேர் அந்த இடத்துல அமாவாசை, இருட்டு. கூட இருக்கிற கிரகம் 6ஆம் அதிபதி புதன். அதனால் 8ஆம் அதிபதியும் மகர லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்தை கெடுத்து வச்சிருக்குது. நல்லா பார்க்கணும். 9ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம் 8ஆம் இடம் சம்பந்தம் வந்துருச்சு. அதனால் உங்கள் அப்பா நீங்கள் பிறந்த உடனே பாருங்கள். ஏன்னா காரணம் ஏன் பிறந்த உடனேன்னு சொல்கிறேன் அப்படின்னா, புதன் திசை வெறும் 2 மாதம்தான். கேது திசையிலேயே அப்பா கிளம்பிடுவார். கேது நிற்கிற சாரம் பாருங்கள், சூரியன் சாரம். சூரியன் பாதகஸ்தானம். சூரியன் பாதகஸ்தானத்தில் மட்டும் இல்லை, 8ஆம் அதிபதியும் கூட நிற்கிறது நீச்ச சந்திரன், கூட நிற்கிறது 6ஆம் அதிபதி. அதனால் குடும்பத்திற்கு ஏற்ற மாதிரி இல்லை. அதனால தான் அந்த மாதிரி சொன்னேன். அவர் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டார். 2வது, மனைவியை பற்றி சொல்லுங்கன்னாரு. 7ஆம் அதிபதி சந்திரன். பொதுவாகவே மகர லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி சந்திரன் கேந்திர கோணங்களில் நின்னா ஒரு இனிமையான குடும்ப வாழ்க்கை அமையுது. அதே மாதிரி அந்த சந்திரன் நிற்கிற சாரமும் 6, 8, 12 முறை போகாமல் இருந்தால் நல்லா இருக்குது. இல்லை எப்படின்னா குடும்ப வாழ்க்கை மகர லக்னத்துக்காரருக்கு எல்லாருக்குமே இந்த அமைப்பு தான். பாருங்கள், மகர லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி பாதகஸ்தானத்திலோ பாதகஸ்தானாதிபதி சாரத்திலோ 6, 8, 12ஆம் இடத்துலையோ இருக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த 7ஆம் அதிபதி சந்திரன் நின்ற சாரம், அந்த சந்திரனுக்கு சாரம் கொடுத்தவர் 6, 8, 12 மறைக்கூடாது. இது பாருங்கள், அந்த சந்திரனுக்கு சாரம் கொடுத்தவர் யார் பாருங்கள், புதன். அவரும் பாதகஸ்தானத்தில் இருக்கிறார். அவர் எத்தனாம் அதிபதி? 6க்கும் 9க்குமான அதிபதி. அதனால் 7ஆம் இடமும் கெட்டுப்போச்சு. இப்போ பாருங்கள், 7ஆம் இடத்துக்கு இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதிக்கு சந்திரனுக்கு
8ஆம் இடமும் 6ஆம் இடமும் சம்பந்தம் ஏற்பட்டிருக்குது. 8ஆம் அதிபதி சூரியன், 6ஆம் அதிபதி புதன். சூரியன் நிற்கிற சாரம் சனி சாரம், புதன் நிற்கிறது சனி சாரம். அதனால் மனைவியோடு அடிக்கடி தகராறு, அவங்க கோவிச்சிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடும். இந்த மாதிரி எப்பவுமே கொஞ்சம் பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், சலசலப்பு இந்த மாதிரி இருக்க தான் செய்யும் அப்படின்னு தொடர்ந்து இன்றைக்கு வரையிலும் அப்படி தாங்க இருக்குது அப்படின்னார். 3வது பாயிண்ட்டு, நீங்கள் எதிர்பார்க்குறது அரசு வேலை கிடைக்குமா? சூரியன் லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல நிற்கிறார். ஆனால் அது வந்து லாபஸ்தானம் இல்லைங்க, இந்த லக்னத்துக்கு வந்து பாதகாதிபதி, பாதகஸ்தானம். அவர் 8ஆம் அதிபதியாக வரார். முதல் ஒரு குற்றம், அவர் வாங்கின சாரம் பாருங்க சனி. சனி வாங்கினது செவ்வாய் சாரம், செவ்வாய் 8, அதனால் 8 போயிடுச்சு. அதனால் அரசு வேலை அப்படிங்கிறது உங்களை நீங்கள் எத்தனை முறை நீங்கள் எக்ஸாம் எழுதினாலும் அது தள்ளி போய்கிட்டு தான் இருக்கும். தனியார் பள்ளியில் நீங்கள் ஆசிரியராக தாராளமாக வேலை செய்யலாம், நல்லாவே இருக்கும். அப்படி ஆமாங்க சரிதான் அப்படின்னு ஒத்துக்கிட்டார். அதனால் இந்த லக்னத்துக்கு அப்பா இப்போ எங்கே இருக்காருன்னே தெரியல. அவர் வந்து விபத்துலலாம் எதுவும் சிக்கலை. இவர் பிறந்த உடனே கேது திசையிலேயே அவர் வெளியே போயிட்டார், எங்கே இருக்காருன்னு தெரியல. அடுத்தது மனைவி ஸ்தானம், வாழ்க்கை முழுசுமே அவருக்கு அதுதான், வேறு வழியே இல்லை. அதுக்கடுத்து வேலை, இந்த வேலையும் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்னோம். சரிங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? டோட்டலாக என்னவாக இருக்கும்? ஒரு லக்னம் யோகமே இல்லாமல் போயிடுமா கடைசி வரையிலுமே அப்படின்னா, பொதுவாக நாமளே செக் பண்ணிக்கலாங்க. ஒரு ஜாதகத்துலேயும் லக்னம் 5, 9 இந்த 3 இடமும் கெடாமல் இருந்ததுன்னா, குறைஞ்சபட்சம் இந்த 3ல் 2 இடம் கெடாமல் இருந்ததுன்னா அந்த ஜாதகம் வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயிச்சிடும். இதில் 3 இடம் கெட்டு போச்சு அப்படின்னா வாழ்க்கையில் ரொம்ப சிரமங்க. எதை எடுத்தாலும் தோல்வி தான், பயம்தான், இந்த மாதிரி தான் வரும். எதிர்ப்புகள், சண்டை சச்சரவு, பற்றாக்குறை இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், மகர லக்னம், லக்னத்திலேயே கேது 7 ராகு, 7 பிரிவினை கிரகம், மனைவி குறிக்கக்கூடிய இடத்துல பிரிவினை கிரகம். ராகு நிற்கிற சாரம் பாருங்கள் குரு சாரம், குரு 10ஆம் இடத்துல இருக்கார். அதனால் இது என்ன சொல்லுது அப்படின்னா, மனைவி சம்பாதிக்கிறாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. 10ஆம் இடத்துல இருக்குன்னா அவங்க ஒரு தொழிலில் இருக்கிறாங்க. 7ஆம் இடத்துல ராகு, ராகு நிற்கிறது குரு சாரம், குரு 10ல், அவங்களும் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் வீட்டுக்கு 10 பைசா கொடுக்க மாட்டாங்க, அதுதான் சிரமம். ஆக லக்னம் பாருங்கள், லக்னத்தில் கேது, லக்னம் நிற்கிறது சந்திரனுடைய சாரம், சந்திரன் நீச்சம். சரியா போச்சா? லக்னம் நிற்கிறது சந்திரனுடைய சாரம், சந்திரன் நீச்சம். சந்திரன் சூரியனோடு அமாவாசை, இருட்டு. ஆக லக்னம் கெட்டு போச்சு. லக்னாதிபதி சனி, செவ்வாய் சாரம், செவ்வாய் 8ல், அதனால் லக்னம் முழுசும் கெட்டு போச்சு. அடுத்து 5ஆம் இடம் பாருங்களேன். 5ஆம் இடம் அதிபதி சுக்கிரன் 12ல் வரை ஸ்தானத்துக்கு போயிட்டார் மாந்தியோடு. அந்த சுக்கிரன் நிற்கிற சாரம் சூரியனுடைய சாரம். சரியா போச்சா? அப்போ 5, 8 சம்மந்தப்பட்டதா? பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்திருக்கணும். குடியிருக்கிற இடமே இங்கே இருக்கக்கூடாது. வீடோ நிலமோ எதுவுமே உங்களுக்கு பூர்வீகம் செட் ஆகலை, வெளியே வந்திருக்கணும் அப்படின்னு ஆமான்ட்டார். ஆக பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்துட்டார். அதனால் 5ஆம் அதிபதியும் கெட்டு போச்சு, 5ஆம் இடமும் கெட்டு போச்சு. 5ஆம் இடத்துல சுபகிரகங்களை ஏதாவது பார்க்குதா அப்படின்னா இல்லை. யார் பார்க்குறாங்க பாருங்கள்? அமாவாசை, இருட்டில் இருக்கிற கிரகங்கள் மட்டும்தான் பார்க்குது, சந்திரனும் சூரியனும் புதனும். சரி, 9 வாங்க. 9ஆம் இடத்துல சனி நிற்கிற சாரம், செவ்வாய் 8ல். 9ஆம் அதிபதி புதன் பாதகஸ்தானத்தில். புதன் நிற்கிற சாரம் சனியுடைய சாரம், சனி செவ்வாய் சாரம், செவ்வாய் 8ல். அதனால் ஒரு ஜாதகத்தில் லக்னம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் 3ம் கெட்டு போச்சு அப்படின்னா வாழ்க்கையில் ரொம்ப சிரமங்க முன்னேறது. அது கடவுளுடைய கையில் தான், அதுக்கு மேலே நாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த மாதிரி ஜாதகங்களில் சார பலன்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிகிட்ருக்குறோம். நன்றி, வணக்கம்.